அண்மைச் செய்தி. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் எம்எல்ஏ பதவியை பறிக்க கோரி சபாநாயகர் அப்பாவுவிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதிமுக எம்எல்ஏவாக இருக்கும்போதே அக்கட்சியின் வேட்பாளரை எதிர்த்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என்று அம்மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இந்த மனு குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அவருடைய தொகுதியை சார்ந்த மிலானி என்ற வாக்காளர் பேரவை செயலகத்திலே முறையிட்டிருக்கின்றார். அவருடைய அந்த முறையீட்டு கடிதத்திலே பேரவைத் தலைவரை நேரில் சந்தித்து வழங்கியிருக்கக்கூடிய அந்த புகார் மனுவிலே போடிநாயக்கனூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக 2021 தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். அதே ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவினுடைய வேட்பாளராக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தன்னுடைய சொந்த கட்சியினுடைய வேட்பாளரை எதிர்த்து சுயேட்சை சின்னத்திலே போட்டியிட்டு இருக்கின்றார் ஓ பன்னீர்செல்வம் என்பதை குறிப்பிட்டு, எனவே இவ்வாறு தன்னுடைய சொந்த கட்சியினுடைய வேட்பாளரையே எதிர்த்து போட்டியிட்டதன் காரணமாக போடிநாயக்கனூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 10வது அட்டவணை பிரிவு 2(1) என்ற அடிப்படையிலே ஓ பன்னீர்செல்வத்தை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என அந்த புகார் மனுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நேரடியாக பேரவைத் தலைவரை சந்தித்து மிலானி என்பவர் அந்த மனுவினை வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்ற தகவலை பேரவைத் தலைவரான அப்பாவு தெரிவித்திருக்கின்றார். சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்டவர்களிடம் அது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு அதன் பிறகு முடிவு அறிவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார். ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய சொந்த கட்சி, அதாவது அதிமுகவில் நின்று வெற்றி பெற்றவர். பிறகு அதிமுகவின் சின்னத்தையே எதிர்த்து சுயேட்சை சின்னத்தில் நின்று போட்டியிட்டதன் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற சாராம்சத்தில் இந்த மனு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பேரவை செயலகம் அடுத்த கட்டமாக இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.